சித்தர்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்போ கொஞ்ச காலத்தில் எல்லாரும் சித்தர்கள் சித்தர்கள் சொல்கிறதுனால நான் சித்தர் சமாதிலாம் நிறைய போயிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதனுடைய பவர்லாம் இப்போ தெரியறது இல்லை. அதை பற்றி தான் நான் ஒரு இதில் நிகழ்ந்த நிகழ்வு அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, நான் கொஞ்ச நாளாக கேலிக்கே சித்தரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால் கேலிக்கே சித்தரை வணங்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நெய் தீபம் வச்சு தண்ணி வச்சு காலையில் கரெக்டாக அந்த அபிஜித் முகூர்த்தம் 12 மணிக்கு ஒரு தடவையும் நைட்டு 3:50க்கு ஒரு தடவை விளக்கேற்றி வச்சியும் இந்த கேளிக்கை சித்தர் நமக்கு 108 தடவை சொல்லி என்னுடைய பிரார்த்தனையை சொல்லுவேங்க. காலையில் எனக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கப்பேன். விடிய காலையில் இப்போ அபிரித்தில் நான் இதை சொல்லுவேன். விடிய காலையில் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 2 ப்ரேயர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு 20 நாள் செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் உறவினர்களில் ஒருத்தங்க தாயாதிக்காரங்க பங்காளிக்காரங்க இறந்துட்டாங்க. அதுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கு 15 நாள் தீட்டுங்கிறதுனால நான் அதை செய்யலை. இன்னும் 30 நாள் ஆகலை, 30 நாள் செய்யலை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 2-3 நாளாகவே கேளிக்கே சித்தர் இவர் கணக்கம்பட்டி சித்தர் வீடியோவில் எதை எடுத்தாலும் அவரே வர்ற மாதிரியே இருக்குது. எதை பார்த்தாலும் அதே இதை மாதிரியே இருக்குது. எனக்கு வந்துக்கிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு முந்தா நாள் என்ன பண்ணேன், எனக்கு சளி பிடிச்சிட்டு இருந்ததுனால நான் மாத்திரை போட்டு படுத்தேன், தூங்கிட்டேன். மறுநாள் அதே சளியாக இருக்குன்னு அதே மாத்திரையை போட்டு படுத்தேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. என்னன்னே தெரியல. நானும் யோசித்து பார்த்தேன், தூக்கமே வரல. அந்த தூக்கம் வராதப்போ காதை சுற்றி ஒரு வண்டு நீங்காரட்டா எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி 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 வருது. எனக்கு அந்த சவுண்டு ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்குது. நானும் என்னடா இது வண்டுங்கிறது எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை. கொசுவோ என்னமோன்னு சொல்லிட்டு கொசுப்பேட்டை வச்சு அடித்தேன். கொஞ்ச நேரம் அந்த சத்தம் இல்லை. அதுக்கப்புறம் கொசு சத்தத்துக்கும் நமக்கு வண்டு சத்தத்துக்கும் தெரியும் இல்லையா, வண்டு மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேருந்து இங்கே வண்டு பெட்ரூமில் மாட்டிக்கோ தெரியலையேன்ட்டு திருப்பி நான் கொசுப்பேட்டை வச்சு அடிப்பேன். திருப்பியும் அதே சவுண்டு நின்று போயிடும். அடுத்து கொஞ்சம் நேரம் இதே மாதிரி விடிய காலையில் பார்த்தா கண்ணு தூங்கவே இல்லைங்க. கண்ணே மூடவும் இல்லை. நான் அதுக்கப்புறம் என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பெட்டெல்லாம் உதறி பார்த்துட்டு வண்டு ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்னமோ தெரியலேன்ட்டு உதறி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நேரம் போன உடனே தான் எனக்குன்னே சடக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. கேளிக்கை சித்தர் வண்டு வடிவமாகவும் வருவாங்க, சித்தர்கள் தான் வந்திருப்பாங்களோ என்னமோன்னு ஒருத்தங்களை கேட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சுங்க. ஆமாம்மா, நீங்கள் கும்பிடாமல் இருந்தீங்க, சித்தர்களுக்கெல்லாம் தீட்டெல்லாம் கிடையாது, நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க அவர் வந்திருக்காரு உங்களை நினைவுபடுத்துறதுக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்கே சாமிக்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப விளக்கு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப விளக்கு எங்கள் வீடு கிச்சனில் தான் சாமி ரூமு, அதுக்கு மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும். நைட்டு 3:30 மணிக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எக்ஸாஸ்ட் ஃபேன் வேகமாக சுற்றுங்க. ஸோ அந்த பக்கத்தில் தள்ளுன்னு காற்று வர்ற மாதிரி இருக்கும். அப்போயும் நான் இது சித்தர்னு என்னால் உணர முடியல. அதுக்கப்புறம் இதையும் காட்டியிருக்காரு. இது சித்தர்களுடைய நினைவோ என்னமோ, எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தை நான் கூறுறேன். நான் சித்தர்களை வணங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ விடாமல் வணங்கிட்டு இருக்கேன். அவருடைய இதில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.